குரு ஆஸ்ட்ரடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 28 ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி 2026 சனிக்கிழமை வரை மிதுன ராசிக்கான வார ராசி பலன். இது உங்கள் ராசிக்கான ஒரு பொது பலன் தான். கோச்சார் அடிப்படையில் 30% தான் அது வெளிப்படுவதாக இருக்கும். மீதமுள்ள 70% உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் பார்த்து தான் அது தெரிய வரும். ஆனால் உங்கள் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் மிதுன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். அந்த 3 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக பலன் சொல்கின்றேன். மற்றும் அந்த 3 ராசிகள் எந்த கிழமை அவங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும், எந்த கிழமை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குன்றதையும் சொல்கின்றேன். முக்கியமாக அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஏற்படும். அது ஒரு சிறப்பான இது. சந்திர மண்டலத்திலேயே 30 நாட்கள் ஒரு நாள் அந்த நட்சத்திரம் வெளிப்படுவதாக இருக்கும். அந்த நட்சத்திரம் வெளிப்படுற நேரத்தையும் குறிப்பிடுற அது ரொம்ப சிறப்பான நேரம். அது அந்த நேரத்தில் நீ நினைச்சதுன்னா கண்டிப்பாக அது நடைபெறும். அதனால் காணொலி தொடர்ந்து பாருங்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசி மிதுன ராசிலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிலேயே அமர்ந்திருக்கின்றது. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குசலத்தில் குரு, சுக்கிரன், புதன் இருக்கின்றது. உங்கள் ராசிநாதன் குருவுடன் சுக்கிரனுடன் அமர்ந்திருக்கின்றான். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துல கேதுல சிம்மத்தில் கேது இருக்கின்றது. 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு உள்ளது. 10ஆம் இடத்துல மீனத்தில் சனி உள்ளது. 12ல் பார்த்தீங்கன்னா விரைஸ்தானத்தில் ரிஷபத்தில் பகை கிரகமான செவ்வாய் உள்ளது. இதுதான் உங்கள் ராசியில் கோச்சார் அடிப்படையில் கிரகங்கள் இருக்கும் இடத்தின் தன்மை. இந்த அடிப்படை கொண்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 7 வார சனி இதெல்லாம் கிடையாது. ஆனால் கர்ம சனி தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கிறதுனால கர்ம சனி என்று இருக்கும். அதனால் தொழில் ரீதியான பார்த்த ஒரு வேலை பலு, ஒரு போராட்டம், தொழிலில் ஏற்பட்ட அலைச்சல், சக ஊழியர்களோட ஒரு கருத்து வேறுபாடு, மேலதிகாரி கூட ஒரு கான்ஃப்ளிக்ட், இப்படி தான் இருக்குமே தவிர மற்றபடி வேற இஷ்யூலாம் ஏற்படாது. உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறதா இருக்கும் அந்த கர்ம சனி காலத்தில். அதனால் போதி மட்டும் யாருடைய தூண்டுதலும் யாரும் உங்களை குறுக்கு வழியில் அழைத்து செல்லும் நபர்களாக இருந்தால் போதி மட்டும் அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கடுமையாக உழைத்தால், நேர்மையாக இருந்தால் உங்களுக்கான தொழில் ரீதியாக வேலை ரீதியான உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அது சார்ந்த லாபமும் கிடைக்கும். முக்கியமாக தொழில் சார்ந்த நிலை எதனா வேலை செய்யணும் டக்குன்னு செய்து நல்லது. ஒரு விதமாக உடல் சோர்வை இந்த கர்மசனி காலத்தில் ஏற்படுத்தும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் நகர்வை பொறுத்து தான் வார ராசி பலன் பார்க்குறதா இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை 28 ஜூன் மாதம் பார்த்திங்கும்போது சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்கின்றது. கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் உங்கள் ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கின்றான். சந்திரன் விருச்சிகத்தில் ஒரு விதமாக நீச்சம் ஆகுது. இருந்து அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீச்சத்தன்மை ஒரு விதமாக நீங்கி 2வது விருச்சிகத்தையும் குரு 5ஆம் பார்வை பார்க்கறதுனால அன்றைய பொழுது உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்கும். இருந்தும் சப்லார்டு உப கிரகம் புதனுடன் செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால உஷ்ணம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதா இருக்கும். மருத்துவம் சார்ந்த செலவுகள் அதுதான் சின்ன விரயத்தை உண்டாக்கும். போது மட்டும் கொஞ்சம் மௌனமாக கடந்து செல்லுங்கள். போது மட்டும் யாருடைய எந்த வாக்குவாதம் வேண்டாம். முக்கியமாக வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமுடன் செல்லுங்கள். இருந்தாலும் உங்களுக்கான வெற்றி இருக்கும். எனக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகளாக இருக்காது. ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தால் இருந்த இந்த சூழலையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 29, 30, 1ஆம் தேதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் வீட்டில் இருந்து 7ஆம் இடமான தனுசுக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. 2வது 28, 29 வளர்பிற, 29 பௌர்ணமி வந்திருக்கும். 30, 1ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்பிறை காலம் இருக்கும். ஒரு 4 தேதியில் நிலவுடைய வெளிச்சம் பெரிதளவுக்கு போகாது. அதனால இது ஒரு வளர்பிறை காலமாக எடுத்துக்கலாம். அதாவது சந்திரன் உங்கள் வீட்டில் 7ஆம் இடத்துல போகிறதுனால, தனுசு ராசிக்கு போகிறதுனால, அது 7ஆம் இடம்ன்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணையை காட்டும். அந்த உங்களுடைய நட்புகள், கூட்டு வியாபாரம் சார்ந்த தொழில்முறை இதெல்லாம் குறிக்கிற இடம். குரு வீடு. 2வது செவ்வாயும் 8ஆம் பார்வையாக பார்க்கின்றது. கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களை போது மட்டும் விட்டு கொடுத்து செல்வது. ஏன்னா உங்கள் ஜென்ம ராசிலேயே சூரியன் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கான ஆளுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். 2வது வீட்லேயே 3 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால, ஒரு கிரகம் குரு சுக்கிரனுக்கும் புதனுக்கும் பகையாக இருக்கிறதுனால குடும்ப சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி இதில் ஒரு விதமான கான்ஃப்ளிக், ஒரு மோதல் போக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அது முதல்ல மூல நட்சத்திரத்தில் அமர்கின்றது. அது கேது உங்கள் வீட்டிலேருந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்மறையான ஆற்றலை உங்கள் தைரியத்தில் ஏற்படுத்துவதாக இருக்கும். அது குடும்ப சார்ந்த இதில் தான் இருக்கும். 2வது செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால ஒரு விதமான ஆற்றல் வேகம் எல்லாம் எதிர்மறையாக செயல்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் பூராட நட்சத்திரம், சுக்கிரன் நட்சத்திரம் செல்றது. சுக்கிரன் உங்கள் வீட்டில் 2ஆம் இடத்துல சுபத்தனத்தில் இருக்கிறதுனால அந்த கேதுவால் அப்போது கணவன் மனைவி இருந்த பிரச்சனை 2ஆம் தேதியெலாம் ஓரளவுக்கு சரியாகதான் இருக்கும். ஏன்னா பூராட நட்சத்திர அதிபதி சுக்கிரனோட அது சேர்ந்த புதனும் ஒரு சப்ளாடாக இருக்கிறதுனால அன்றைக்கி முன்னாடி இருந்த அந்த கேதுவால் ஏற்பட்ட அந்த கணவன் மனைவி இதெல்லாம் அதுக்கப்புறம் வராது. 1ஆம் தேதி காலை அப்புறம் ஓரளவுக்கு சரியாயிடும். 30ஆம் தேதி ஏற்பட்ட பிரச்சனை 1ஆம் தேதி தீர்வதாக இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு செல்கின்றது. சூரியன் நட்சத்திரம். சூரியன் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால, அதுவும் 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்கறதுனால ஒரு ஆளுமை, தைரியம், ஆற்றல் எல்லாம் குடும்ப சார்ந்த விஷயங்களே இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஏற்படுவதாக இருக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்களாக
சிறப்படிதான் இருக்கும். ஏன்னா சந்திரனும் வந்து 7ஆம் பார்வை சூரியன் அவங்க வீட்டை பார்க்குறது ஒரு வித பலமான சூழல் தான். இன்னும் சனி வந்து 3ஆம் பார்வை செவ்வாய் பார்க்குறத கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த விரயத்தில் ஏற்படுறதா இருக்கும். மிதுன ராசிக்கு வந்து பாதி நல்லதாகவும் பாதி மைனஸாக தான் கலந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து 8ஆம் இடமான மகரத்துக்கு வந்து செல்கின்றது சந்திரன். அதே உத்திராட செல்லும் போது அன்று 8ஆம் தேதி இருந்ததுனால சந்திராசிரம காலமாக இருக்கின்றது. அது உத்திராட நட்சத்திரம், அந்த திருவோணம் அண்ட் அவிட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் செல்லும்போது அந்த 2 நாள் வந்து போதி மட்டும் எந்த விதமான புதிய முதலீடு திட்டங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். போதி மட்டும் மாலை வழிபாடு தியான யோகா செய்து கடந்து செல்வது சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசியிலே வந்து சூரியன் அமர்ந்திருக்கின்றான். 12ஆம் இடத்துல இது இருக்குது, செவ்வாயும் இருக்குது. அது ரெண்டுமே நெருப்பு கிரகம். செவ்வாய் வந்து சனியும் பார்க்கின்றது. அதனால் ஒரு விதம் வேகம் ஆற்றல் கொண்டு ரொம்ப மன சஞ்சலத்து கொண்டு இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போதி மட்டும் அன்றைய நாள் வந்து மௌனமாக கடந்து செல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்கள் வீட்டிலேருந்து 9ஆம் இடமான கும்பத்துக்கு செல்கின்றது. கும்பத்தில் ஆல்ரெடி ராகு இருக்கிறதுனால இந்த சந்திராசிரமம் முடிஞ்ச ஒரு விதமான பெருமிச்சுட நேரத்தில் அது ராகுடன் ஒரு வித கிரக கொண்டு தான் செல்கின்றது. இதனால் ஒரு ஆன்மீக சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும், தெய்வ தரிசனம் கிடைக்கும். அது ஒரு இது தேய்பிறை காலம் இருக்கிற ராகுட இணைவு தந்தை வழி சார்ந்த உறவுகளை வந்து ஒரு சின்ன மனக்கசப்பு வரவும் பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் செலவுகளும் ஏற்படும், திடீர் வரவுகளும் உண்டாகும். உங்கள் ராசியிலே வந்து சூரியன் இருக்கிறதுனால அந்த ஒரு விதமான சுறுசுறுப்பு இருக்கும், ஒரு விதமான தலைமை பண்பு, ஒரு கட்ஸ் இருக்கும். அதே வேளையில் வந்து உடல் உஷ்ணம் தொந்தரவும் ஏற்படும். அதாவது 2ஆம் வீட்லேயும் வந்து புதன் உச்சகுரு சுக்கிரன் இணைந்து இருப்பதனால ஒரு விதமான பேச்சு சாதுரியம் வந்து இருக்கும். முகத்துலேயும் வந்து ஒரு விதமான தேஜஸ் காணப்படும். 2வது கர்ம சனி, தொழில் சார்ந்த சனி 10ல் இருக்கிறதுனால உழைப்பு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக போட வேண்டியிருக்கும். அதுதான் பிரச்சனை. மற்றபடி குடும்ப சார்ந்த தனவரவு இதெல்லாம் குடும்ப சந்தோஷம்லாம் இருப்பதாக தான் இருக்கும். ஆனால் குருவும் வந்து உங்கள் 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால உழைப்பு சார்ந்த இது வந்து கொஞ்சம் நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அங்கீகாரம் ஏற்றம், உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் சூழலும் ஏற்படும். இப்படி இருக்கும்போது பொருளாதார ரீதியாகவும் வந்து அது ஏற்றத்தை கொடுப்பதாக தான் இருக்கும். 2வது வந்து 2ஆம் வீட்லேயே வந்து அந்த தனக்காரன வந்து உச்சம் பெற்றிருக்கான், சுக்கிரனும் இணைஞ்சிருக்கு. அதனால பணப்பொழி சார்ந்த விஷயங்கள அபரிதமான குடும்ப சார்ந்த சந்தோஷம் ஏற்படும். அது ரொம்ப ஒரு டோசேஜுக்கு ரொம்ப அதிகப்படியாகவும் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா 3மே சுபகரமாக இருந்தாலும் குருவுக்கு வந்து சுக்கிரனுக்கு புதனும் பகையாக இருக்கிறதுனால ரெண்டுமே ஒரு கிளாஸ்ல 2 டாப்பர் இருந்தால் என்ன ஆகும்? சண்டை தானே போட்டுப்பானாங்க, யார் பெரியவன். அதே போல தான். அதனால அளவுக்கு மீறி போனால் அமிர்தம் நஞ்சு என்று சொல்வது போல் எதையும் வந்து ஒரு லிமிட்டை சந்தோஷத்தையும் துக்கத்தையும் லிமிட்டாக கொண்டு போங்க. 2வது 12லேயே செவ்வாய் இருக்கிறதுனால இது அதிகமாக போகும்போது ஒரு விதமான மருத்துவ செலவுகளுக்கும் கொண்டு போயிடும், பயணம் சார்ந்த செலவுகளும் இருக்கும். பொதுமட்டும் அது சுப செலவுகளாக தான் ஏற்படும். மருத்துவம் சார்ந்த செலவு இருந்தால் அது நோய்க்கான தீர்வு உண்டாகும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள நல்ல மகிழ்ச்சி தான் இருக்கும். அந்த 12ல் இருக்க செவ்வாய் வந்து அது 8ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்கள் லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. குரு வந்து உங்கள் 8ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால ஆயுள் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். 10ஆம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால சிறப்பு தான். உங்கள் 3ஆம் வீட்டையும் வந்து செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்கறதுனால தைரியத்துக்கெல்லாம் வந்து என்ன குறைச்சல் இது இருக்காது. ஏன்னா கேது வந்து ஒரு விதம் மந்தத்தன ஒரு விதமான இதனால செவ்வாயுடைய பார்வை வந்து அந்த ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு தைரியமான நீங்கள் ஒரு மாதிரி சோறுனா கூட டக்குன்னு கட்சியில் எழுந்துருவீங்க. ஏனென்றால் அந்த 3ஆம் இடத்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கின்றது. அதனால் அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக் உங்களுக்குள்ள தைரியத்தை உண்டாக்கி பெறுகிறது. அதனால் வாரத்தின் தொடக்கமாக முடியும் ஒரு சிறப்பாக தான் இருக்கும். இருந்து வந்து அந்த ஜூலை 2, 3ஆம் தேதியில் வந்து சந்திராசிரமம் வரும். அப்போ மட்டும் மட்டும் கவனமாக இருங்கள். மட்டும் வண்டியில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். ஏன்னா செவ்வாய் வந்து சனி வந்து 3ஆம் பார்வையாக பார்க்கின்றது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. மிருகசீரிஷம் 3, 4 பாதம். 2வது திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2, 3ஆம் பாதம். இந்த நட்சத்திர அடிப்படையில் தனியாக நட்சத்திர பலன் என்று சொல்லும் போது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை வந்து வெளிப்படுறதா இருக்கும். ஏன்னா அது செவ்வாயினுடைய இது ரொம்ப வேக ஆற்றல் கொண்டு இருக்கும். 2வது 12ல் இருக்கிறதுனால ஒரு வீணான செலவை வந்து குறைச்சி சேமிப்பில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். நீங்க இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நீங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா அது கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு விதமான வதைத்தாரை கொண்டு தான் இருக்கு. மன அளவுலையும் உடல் அளவுலையும் ஒரு விதமான அசௌகரியம் உண்டாகும். முக்கியமான காரியங்களை அன்றைய பொழுது தவிர்த்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அது மற்றவங்களுக்காக நீங்க சர்வீஸ் பண்றதா இருக்கும். அதில் ஏற்படுற மன உளைச்சல், உடல் அசதியெல்லாம் உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி 28ஆம் தேதி 30ஆம் தேதி அப்பயும் வந்து மற்றவங்களுக்கு நீங்க சர்வீஸ் பண்றதா தான் இருக்கும். அது நல்ல விதமான சர்வீஸா இருந்தா ஓகே, குடும்பத்துக்காக நீங்க கஷ்டப்படலாம். ஆனா ஏதோ வேற சம்மந்தம் இல்லாத மணல தண்ணி ஊற்றினா வீணு தானே. அதே போல மற்ற பிரயோஜனம் இல்லாததுலாம் நீங்க அலைச்சல் போட்டு பண்ணீங்கன்னா உடல் நல்லா பாதிக்கப்படும். அதாவது 28, 30ஆம் தேதி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி மதியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு போறதுனால அது உங்க ஜென்ம நட்சத்திரம் வர்றதுனால
உடல்நிலை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க, மன உளைச்சல் அதிகமாக இது பண்ணிக்க வேண்டாம். முக்கியமான ஜாமீன் கையெழுத்து தான் படும். தொலைதூர பயணங்கள், வண்டியில போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. கண்டிப்பா அன்றைய சூழல் வந்து மனநிலை மாறுவதாக இருக்கும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி அதே சூழல் தான் இருக்கும். அது மதியம் வரையும் இருக்கும். மதியத்துக்கு அப்புறம் சூழல் மாறிடும். அதனால 28ஆம் தேதி, 30ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி மதியம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கள். மறுபடியும் 29ஆம் தேதி நல்லா இருக்கு, 1ஆம் தேதியும் நல்லா இருக்கு, 2ஆம் தேதி சிறப்பான நாட்கள். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்து நீங்க நினைச்ச இதெல்லாம் வந்து உங்களுக்கு கை கொடுதா இருக்கும். கலை இலக்கியம் சார்ந்த துறைகள்லாம் வந்து சிறப்பாக இது இருக்கும். தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் கொண்ட வாரமாக தான் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு. அவங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள் கிழமை என்றதை வெளிப்படுத்துகிறேன், நீ கவனமா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க 29ஆம் தேதி சந்திரன் வந்து மூல நட்சத்திர தனுசு ராசியில இருக்கும் பொழுது திங்கட்கிழமை ரொம்ப கவனமுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய இது வந்து நீங்க மற்றவங்களுக்கு சேவை பண்ற சூழல் இருக்கும். அது உழைப்போ சிந்தனையோ இதெல்லாம் இப்போ இதனால உடல் மனசு அந்த சோர்வுகள் உண்டாகும். அது உங்க குடும்பம் சார்ந்து உங்க லாபம் சார்ந்து இருந்ததுன்னா ரைட்டு, அது வீணானா இருந்தா அது போதி மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்க அன்றைய நாள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன்கிழமை கொஞ்சம் கவனமுடன் தான் இருக்க வேண்டும். ஏன்னா உடல் மனம் சார்ந்த ஒரு விதமான வதைப்படுற சூழல் இருக்கும். முக்கியமான காரியங்களா இருந்தா தவிர்த்து கொள்ளுங்க. ஜாமீன் கையெழுத்து, டாக்குமெண்டேஷனான விஷயங்கள், பெரிய முதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து. ஏன் ஒரு விதமான தோல்வி இழப்பு, ஒரு விதமான அதிர்ஷ்ட குறைவான நாளாக இருக்கும். எந்த நாள்னா புதன்கிழமை 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வார இறுதி நாள்ல சனிக்கிழமை உங்கள் அளவுல உடல்நல குறைவு, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி அன்றைய பொழுது வந்து ஒரு முக்கிய காரியங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது 3 நாள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 29ஆம் தேதி திங்கட்கிழமையும், 1ஆம் தேதி புதன்கிழமையும், 4ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் வந்து ரொம்ப கவனமுடன் இருக்கின்றோம். மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் தான். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசம், குருவின் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வந்து செய்யணும். 2ஆம் இடத்துலயே குரு இருக்கிறதுனால, உச்ச குருவா இருக்கிறதுனால உங்களுக்கு மற்ற நட்சத்திரக்காரங்களும் உங்களுக்கு சிறப்பான இதுவாக தான் இருக்கும். ஆன்மீக பெரியவர்களின் ஆசி, உங்க வீட்டு பெரியவர்களுடைய ஆதரவும் கிடைக்க இருக்கும். தெய்வ அணுக கிரகம் வந்து உங்களை வந்து முழுதாய் காக்கும். அதனால புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து சிறப்புடைய வாரம் தான். இந்த வாரத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய கிழமை தேதி என்னவென்றால், ஆரம்ப நாட்களான ஞாயிற்றுக்கிழமையே நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமான செல்லுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை. அப்போ வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து சர்வீஸ் பண்ணுறதா இருக்கும். உடல் மனம் சார்ந்த ஏதோ ஒன்று, நீங்கள் ஏதோ ஆலோசனை சொல்கிறதாலும் அது மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறதா இருக்கும். அது நல்ல விதமான சேவை இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, தீயதாக இருந்தால் அவாய்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி அதே தான் தொடர்வதாக இருக்கும். அப்போ வந்து 28, 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பொதி மட்டும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருங்கள். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கேயும் வெளியே போகாதீங்க. ஒரு விதமான உங்களுக்கு ஏற்புடைய நாளாக இல்லை. மற்றபடி வந்து திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்கள் வந்து நன்றாக உள்ளது. இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 3. அதிர்ஷ்ட திசை வந்து வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, வெளிர் மஞ்சள். ஆன்மீக பரிகாரம்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா ஜூலை 2, 3ஆம் தேதியில் வந்து சந்திராசிரமம் இருக்கிறதுனால சிவபெருமான வில்வ இலை மாலை சாற்றி வணங்குவது சிறப்பு. புதன்கிழமையான மகாவிஷ்ணு வணங்குங்க. அண்ட் தென் வந்து வியாழக்கிழமையான தட்சிணாமூர்த்த வணங்குவது சிறப்பு. இதெல்லாம் வந்து ஒரு எதிர்மறையாக இது குறைச்சி நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும், உங்களுக்கு வர ஆபத்தையும் குறைக்கும். அதன்படி இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு எடுத்து உறவாடுது வாட்ஸ்அப் குரூப்லையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யணும்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.